ஓம் நம சிவாய. உலகத்தில் இருக்கும் எல்லா பொருள்களும் சர்வேஸ்வர ஸ்வரூபமே என்று நினைக்க வேண்டும். இவ்வாறு சர்வேஸ்வரன் உலக ஸ்வரூபியாயிருப்பினும் உருவமற்றவன், மகா காசம் போல சர்வ வியாபியாக உள்ளவன், தனக்குத்தானே தெரிந்து கொள்ளத்தக்கவன், பரதத்துவ ஸ்வரூபன். அவ்வகைய சர்வேஸ்வரனாலேயே இவ்வுலகத்தில் காமமும் ஞானமும் பிறந்தன. சங்கல்பத்தாலேயே தோன்றிய காமம் என்றும் கூறப்படுவன். வெண்ணிறம், சதுர்புஜம், மனோரதம், சங்கு சக்கரதரமுமாய் 4 முகங்களுடன் விலையுயர்ந்த இரத்தின ஸ்வர்ண புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு சரஸ்வதி, ரதி முதலியவர்களுடன் பிரீத்தி, கீர்த்தி, சாந்தி, புஷ்டி, துஷ்டிகளோடு கருடனும் கூடி கிருதயுகத்தில் பிரத்யும்னன் என புருஷனாக பிறந்தான். லக்ஷ்மி சமேதனாக திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மீது யோக நித்திரை செய்யும் விஷ்ணுமூர்த்திக்கு புத்திரனாக தோன்றிய அக்காமனே உலகங்கட்கெல்லாம் பிரியவனாகி பூர்ண சந்திரன் போன்ற முகமும் சாம வர்ணமும் திவ்ய காந்தியை உடைய நேத்திரங்களும் வளைந்த தலைமயிரும் பொன்னால் செய்த நவரத்தினங்கள் இழைத்த ஆபரணங்களும் பாச அங்குசங்களும் பெற்று மன்மதன் என்னும் பெயருடன் தோன்றினான். அவனை தேவர்கள் யாவரும் சமீபித்து பிரார்த்தித்து கைலாச சிகரத்தில் சந்திரபிரபை என்னும் பட்டணத்தில் யோக நிஷ்டையில் இருக்கும் சிவபெருமானை எவ்வகையிலேனும் மோகிக்க செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். மன்மதன் உடனே உம்பர் வேண்டுகோளுக்கு இறங்கி அங்கிருந்து புறப்பட்டு அநேகவித மதுர சங்கீத தொனிகளுடன் புஷ்பபானங்களை தாங்கி சிவபெருமானை அடைந்து நீ யார் என்று கேட்டான். சிவபெருமான் மன்மதனை நோக்கி நீ யார் என்று கேட்டார். நான் காமன் என்றான் மன்மதன். யாது கூறினை என்று மீண்டும் இறைவன் கேட்டார். அதற்கு மன்மதன் நீ என்னை அறியாயா? அறியாயாகில் அறிவிக்கின்றேன் என்றான். அவனை பார்த்து சிவபெருமான் இங்கு நீ யாது காரணமாக வந்தாய் என்று வினவினார். அதற்கு மன்மதன் உன்னை மோகிக்க செய்ய வந்தேன் என்றான். எதனால் மோகிக்க செய்வாய் என்றார் சிவபெருமான். பலத்தால் செய்வேன் என்றான் மன்மதன். உனக்கு அவ்வளவு பலமுண்டா என்றார். இதோ என் பானங்களாகிய மலர்களை பார் என்று மன்மதன் தன் புஷ்பபானங்களால் இறைவனை மோகிப்பிக்க முயன்றான். அப்பொழுது சிவனாரின் நெற்றிக்கண்ணினின்று தோன்றிய அக்னி ஜுவாலையால் மன்மதன் சாம்பலானான். அவ்வாறு மன்மதன் மடிந்ததால் அவன் மனைவியான ரதி சிவபெருமானை வேண்டினாள். சிவபெருமான் நீ துவாபர யுக முடிவில் மயன் என்பவனுக்கு புத்திரியாக பிறப்பாய். சம்பரன் உன்னை கொண்டு போவான். அப்பொழுது பிரத்யும்னன் என்னும் பெயரில் பிறந்திருக்கும் மன்மதன் அவனை சங்கரித்து உன்னை மனைவியாக கொள்வான் என்று வரம் கொடுத்தார். இது நிற்க முனிவர்களே, சிவபெருமானது தீ விழியால் சாம்பலாக்கப்பட்ட மன்மதன் துவாரகாபுரியில் கிருஷ்ணமூர்த்தியின் இல்லத்தில் பிரத்யும்னன் என்னும் குழந்தையாக பிறந்தான். ரதியும் மயன் புத்திரியாக பிறந்து மாயாவதி என்னும் பெயருடன் பேரழகியாக வளர்ந்து கொண்டு இருந்தாள். அவளை கண்டு சம்பரன் அவளது அழகுக்கு மயனம் மகிழ்ந்து மனைவியாக செய்து கொள்ள கருதி தன் நகரத்திற்கு அவளை தூக்கி கொண்டு போய் அன்புடன் போஷித்து வந்தான். இவ்வாறிருக்கும் போது சம்பரன் பிரத்யும்னனை கொண்டு போய் மாயாவதியிடம் விட்டு வளர்க்கச் சொன்னான். அவளும் அன்புடன் வளர்த்தாள். பின்னர் சம்பரனுக்கும் பிரத்யும்னனுக்கும் போர் நிகழ்ந்தது. அதில் சம்பரனை பிரத்யும்னன் கொன்று பூர்வம் சிவப்பிரசாதப்படி மாயாவதியை மனைவியாக்கி கொண்டு சம்பராரி என்னும் பெயர் பெற்று மாயாவதியை அழைத்து கொண்டு துவாரகையை அடைந்தான். சம்பரன் ராஜ்யம் முழுவதையும் தன் தந்தையான கிருஷ்ணமூர்த்தியின் கிருபையால் அங்கிருந்தபடியே பரிபாலித்து கொண்டிருந்தான். துவாரகாபுரியில் உத்தியானவனத்தில் ஒரு காலத்தில் வினோத அற்புதமாக மனைவியுடன் கூடி குலாவிக் கொண்டிருந்த பிரத்யும்னனை சும்பன் என்பவன் பிடித்து கொண்டு போய் தன் தமையனாகிய நிசும்பனிடம் விட்டு இப்பசுவை நீ பக்ஷணம் செய்க என்றான். நிசும்பன்
தன் தம்பி கொடுத்த இரையை ஆகாய மார்க்கமாக நெடுந்தூரம் கிளம்பி அங்கே விட்டான். பிரத்யும்னன் தெய்வ யோகத்தால் வாயுவசமுற்று சும்பன் பட்டணத்தில் இருக்கும் ஒரு பர்வதத்து உச்சியில் விழுந்து மூர்ச்சித்து சிறிது நேரத்தில் தெளிந்து எழுந்தான். அவ்வுத்தியானத்தில் உலாவிக் கொண்டிருந்த சும்ப புத்திரியாகிய லக்ஷ்மி என்னும் கன்னிகையை கைப்பற்றி சத்திரிய தர்மமாகிய காந்தர்வ மனத்தால் அவளோடு கூடி கலந்தான். இச்செய்தியை உணர்ந்த சும்பன் இருவரையும் நாகாஸ்திரங்களால் கட்டி விந்தகிரியின் உச்சியில் வைத்து கடைசியில் இமாச்சலத்திலுள்ள விதஸ்தா நதி தீரத்தில் வஜ்ர பஞ்சரங்கட்டி அதில் வைத்து அசுர சேனையால் காத்து வந்தான். விஷத்தை சொரியும் நாகங்களால் கடிக்கப்படும் பிரத்யும்னன் மகாபலமுடைய விஷ்ணு சக்தியாகிய துர்காதேவியை நோக்கி இக்கஷ்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். உடனே பார்வதி தேவி அங்கடைந்து அவ்வஜ்ர பஞ்சரத்தை உடைப்பது அருமையாயிருத்தலின் நாகனவாய் பறவை வடிவேற்று உட்சென்று ஒரு திவ்ய பேருருவம் எடுத்து பஞ்சரத்தை பஞ்சாக்கினாள். அதை கண்டதும் அசுரசேனை எதிர்த்தது. பிரத்யும்னன் அவர்களோடு பெரும் யுத்தம் செய்து அனைவரையும் அரை வினாடியில் அழித்தான். இவ்விவரங்களை எல்லாம் ஒற்றரால் உணர்ந்த சும்ப நிசும்பர்கள் தங்கள் சைனியங்களை கூட்டிக் கொண்டு போர் புரிய வந்தார்கள். அங்கே துர்க்கையின் அழகைக் கண்டு அவர்கள் மதிமயங்கி மிகவும் மோகித்து துர்க்கையை அடைந்து தம்மை கூடும்படி இருவரும் கேட்டார்கள். அதற்கு துர்க்கை, உங்கள் இருவரில் வல்லவன் எவனோ அவனே என்னை அடைக என்று கூறினாள். சும்ப நிசும்பர் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து பெரும் போர் புரிந்து இருவரும் ஒருவரால் ஒருவர் வெட்டப்பட்டு உயிரொழிந்தார்கள். துர்காதேவி பிரத்யும்னனை மனைவியோடு துவாரகையில் கொண்டு போய்விட்டு அந்தர்த்தானமானாள். பிரத்யும்னனுக்கும் சும்ப புத்திரியான லக்ஷ்மிக்கும் பிறந்த விஸ்வக்சேனன் சம்பர நகரத்திற்கு அரசனாக்கப்பட்டான். மாயாவதியிடம் பிறந்தவன் மயன் என வழங்கப்பட்டான். அவன் சம்பரபுரத்திற்கு மன்னனாக்கப்பட்டான். ரிஷி சிரேஷ்டர்களே, காதுக்கு இனிமையான வாக்குகளால் காமத்தின் மகத்துவத்தை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தை எல்லாம் வருத்தும்படி பிறந்த மன்மதனுடைய பிரபாவத்தை சொல்கிறேன், கேளுங்கள். இவ்வாறு கூறிய சூத முனிவர் மேலும் சொல்லலாயினார். ஓம் நம சிவாய.